இன்றைய கதை. மேற்கு ஆப்பிரிக்காவில் அகனா. என் பெயர் அகனா. சவானா புல்வெளியில் உள்ள ஒரு கிராமத்துல நான் வசிக்கிறேன். இரவு சாப்பிட்ட அப்புறம் அடோவா தாத்தா கிட்ட கதை கேட்க நானும் என் நண்பர்களும் போவோம். எனக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நடுவுல நிறைய கேள்விகளும் கேட்பேன். யார் எந்த கேள்வி கேட்டாலும் அடோவா தாத்தா விளக்கமா பதில் சொல்வார். எங்க எல்லோருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அடோவா தாத்தா சொன்ன பூனையார் கதை இதோ உங்களுக்காக. உங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இதோ உங்களுக்காக ஒரு கதை. ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்வாஹிலி இன மக்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். கதையோட பேர் என்ன தெரியுமா? பூனையார் வீட்டுக்கு வந்தது எப்படி. பூனையார் முந்தி காலத்துல வீட்டுல மனிதர்கள் கூட இருக்கவில்லை. காட்டுல புதருக்குள்ளதான் வசிச்சு வந்தாங்க. காட்டுல இருந்த பூனையார் ஒரு தடவை முயல் ஒன்ற பார்த்தார். அந்த முயல் ரொம்ப அறிவாளி போலன்னு பூனையார் நினைச்சதால அதோட நண்பனாயிட்டார். ஒரு நாள் முயலுக்கும் மான் ஒன்றுக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்தது. கோபத்தில் மான் தன்னோட கூர்மையான கொம்புகளால் முயலை குத்தி கொன்று விட்டது. இதை பார்த்த பூனையார் சத்தம் காட்டாம மான் கூட சேர்ந்து விட்டார். ஆனால் கொஞ்ச நாளிலேயே ஒரு சிறுத்தை மானை அடிச்சு கொன்று போட்டு விட்டது. இதனால் சிறுத்தை கூட போக ஆரம்பிச்சார் பூனையார். அப்போது எதிரே ஒரு சிங்கம் வந்தது. அவ்வளவுதான். சிறுத்தைக்கும் சிங்கத்துக்கும் ஒரே சண்டை. கடைசியில ஜெயிச்சது சிங்கம் தான். இப்ப பூனையார் நண்பன் சிங்கம் தான். இரண்டும் காட்டுல ஜாலியா சுற்றி திரிஞ்சது. சந்தோஷமா இருந்தார்கள். ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்றை வழியில் சந்தித்தார்கள். என்ன ஆச்சு? சிங்கத்துக்கும் ஒரு பெரிய ஆண் யானைக்கும் சண்டை வந்து விட்டது. பாவம், சிங்கத்தை யானை சவட்டி கொன்று போட்டு விட்டது. யானையை பார்க்க பார்க்க பூனையாருக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு பெரிய பலசாலியான நண்பன் எனக்கு கிடைச்சா இனி கவலையே இல்ல. என்னை எதுக்குற துணிச்சல் யாருக்கும் வரும் இப்படின்னு பூனையார் மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டார். அப்புறம் என்ன, மெதுவாக யானை கூட ஒட்டி கொண்டார். ஆனால் பூனையார் நினைச்சது மாதிரி நடக்கவில்லை. ஒரு நாள் காட்டுக்கு வந்த வேடன் ஒருத்தன் விஷம் தடவிய அம்பை எய்து யானையை கொன்று விட்டான். மனிதனை பார்த்த பூனையார் திகைத்து போய்விட்டார். இந்த மாதிரியான 2 கால் விலங்கை அவர் இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லை. மனசுக்குள்ள யோசனை ஓடியது. யானை எவ்வளவு பெருசு, இந்த 2 கால்காரன் அதை கொன்னுட்டான். அப்ப இவன் தான் இருக்கிறதுலேயே பலசாலி. நான் பேசாம இவன் கூட ஒட்டிக்கிடணும். அப்பதான் பயமே இல்லாம ஜாலியா இருக்கலாம். இப்படி நினைச்ச பூனையார் மனிதன் பின்னாலேயே அவன் வீட்டுக்கு போனார். வீட்டின் முன்கட்டில் உட்கார்ந்து கொண்டார். கொஞ்ச நேரத்துல உள்ள யாரோ கோபத்துல கத்தும் சத்தம் கேட்டது. வேடனின் குரலை மீறிக்கொண்டு இன்னொரு கோப குரல் கேட்டது. தொடர்ந்து வேடன் தடதடவென்று வெளியே பயந்து ஓடி வந்தான். கையில் பெரிய கரண்டியை ஓங்கிக் கொண்டு ஒரு பெண்மணி அவனை துரத்தி கொண்டு ஓடினாள். ஆஹா, விஷயம் அப்படியா? அப்ப உலகிலேயே எல்லா உயிரினங்களிலும் பலசாலி பெண்தான் என்று ஆச்சரியத்துடன் யோசித்தார் பூனையார். அன்றிலிருந்து இன்று வரை உலகிலேயே பலசாலியான பெண்கள் வசிக்கும் வீட்டிலேயே பூனைகள் வசித்து வருகின்றன. இதுதான் அகானாவுக்கு அடோவா தாத்தா சொன்ன பூனையார் கதை. இந்த கதைய என்ன செய்கிறேன் கண்டுபிடிங்கிற புத்தகத்திலிருந்து படிச்சேன். இந்த புத்தகத்துல இத மாதிரி பல கதைகள் நாடுகளை இருக்கிற குழந்தைகளை பற்றி இருக்குது. இந்த மாதிரி நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க. நன்றி.